மதிய உணவு அருந்திக் கொண்டிருந்தனர். லட்சுமி பரிமாறிக்கொண்டிருக்க மூவரில் சண்முகராஜன், சந்துரு, இன்னும் 3 நாள் தான் இருக்கு, நீ புறப்பட. 2 குடும்பங்களையும் நெருங்கிய சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாததால் ஃபார்மாலிட்டிஸ் கம்மி தான். ஆனால் நீங்கள் ஒரு முறையாவது ரதி வீட்டுக்கு போயிட்டு வரணும். எப்போ அழைச்சிட்டு போகிற என்றார். சந்துரு பதிலளிக்கும் முன் ரதி குறுக்கிட்டார். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? அவள் சற்றென்று கூறியதும், ஏம்மா உங்கள் அம்மாவை பார்க்க போகணும் இல்லையா? கண்டிப்பாக போகணும் தான். ஆனால் ஏன் நாங்கள் மட்டும் போகணும்? நீங்களும் அத்தையும் மட்டும் ஏன் தனியாக இங்கேயே இருக்கணும்? நாம் எல்லாருமே போகலாமே என்றாள். போகலாமே, நல்ல யோசனை தான். அப்போது நாளைக்கு காலையில் புறப்படலாமா என்றாள். சரிங்க மாமா என்றவள் சாப்பிட்டு முடித்ததால் எழுந்து சென்றாள். சந்துருவும் லட்சுமியும் இதில் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காத்தது. இவர்கள் மட்டுமே பேசி முடிவு எடுத்ததாக லட்சுமிக்கு சற்று உறுத்தல் ஏற்பட்டது. அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் சந்துரு அவன் அறையில் இருக்க மூவரும் ஹாலில் அமர்ந்து இருந்தார்கள். அப்போது லட்சுமி, ஏமா ரதி, சந்துரு கிட்ட கேட்காமலேயே எல்லாரும் போகலாம்னு முடிவு எடுத்திருக்க என்றாள். மாமா எது சொன்னாலும் உங்கள் மகன் சரி சரின்னு தான் சொல்லுவார். வேண்டா வெறுப்பாய் என் கூட வர்றதை விட நீங்களும் கூட வந்தால் அவரும் கொஞ்சம் நார்மலாக இருப்பார். அது மட்டும் இல்லை, மாமா சொன்ன மாதிரி உங்கள் மகன் இன்னும் 3 நாளில் கிளம்பிடுவார். இதில் ஒரு நாள் எதுக்கு அவரையும் சங்கடப்படுத்தி உங்களையும் பிரித்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? எல்லாரும் போனால் எங்கள் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா என்றவள் மேலே காயப்பட்ட துணிகளை எடுத்துட்டு வரட்டுமா அத்தை என்றாள். அவளும் தலையசைத்து சம்மதம் சொன்னாள். அவள் மாடிக்கு சென்றதும் லட்சுமி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சந்துருவை இவ ஏதோ குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் ஓவராக பேசுகிற பொண்ணோன்னு கூட தோணுது என்றாள் லட்சுமி. நீ எதுக்கு சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துகிற? நம்மளை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு ஒரு சின்ன ஆசையாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட சந்துரு தான் முடிவு எடுக்கணும்னு ஒரு காமன் மாமியாராக நீயே நடந்து இருக்கிறையே. ஆனால் நீ ஒன்று கவனிச்சியா? அந்த பொண்ணு எதையுமே 4 பக்கமும் யோசித்து தான் பேசுகிறா. எல்லோரையும் மனசில் வச்சு தான் முடிவு எடுக்கிறா. அவகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்குது என்றார். நான் ஒன்றும் எல்லா முடிவையும் என் மகன் தான் எடுக்கணும்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு மரியாதைக்காக அவன் முடிவு கேட்டு இருக்கலாம் இல்லை? அவன் வரமாட்டான்னு சொன்னானா, இல்லை சங்கடமாக இருக்குன்னு தான் சொன்னானா? ரதி கடைசி கேள்வியின் போது லட்சுமி அருகில் நிற்பார் என்பதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த கேள்விக்கு பதில் ரதியை கொடுத்தாள். அத்தை, மாப்பிள்ளையில் 2 ரகம். ஒன்று பிடிச்ச பொண்ணை கல்யாணம் செய்து கிடைக்கிற லீவை சந்தோஷமாக கழிப்பாங்க. இன்னொன்று பிடிக்காத பொண்ணை கல்யாணம் செய்துக்கிட்டு பெற்றவங்க முன்னாடி வெறுப்பையும் காட்ட முடியாமல் அந்த பொண்ணையும் ஏற்றுக்க முடியாமல் சங்கடமாக கழிப்பாங்க. 2-3 நாளில் பிடிச்ச மனைவியாக எந்த பொண்ணாலையும் மாற முடியாது. ஆனால் சங்கடங்களை குறைக்கலாம்னு தான் அவரை கேட்காமலேயே நான் பேசினேன் என்றாள். இப்படி ஒரு பதிலை சற்றும் எதிர்பாராத லட்சுமி கோபத்தையும் சங்கடங்களையும் வெளிப்படுத்தாமல் சண்முகராஜனை பார்த்தாள். நான் தான் சொன்னேல என்பது போல பெருமையாய் ஒரு பார்வை பார்த்தார் சண்முகராஜர். மருமகள் பெருமையை ஏற்க மறுத்த லட்சுமியின் மனம் வேலையை தேடி சென்றது. நான் சிம்பிளாக ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்து கொண்டு வரேன் என்று எழுந்து சென்றாள். மறுநாள் அனைவரும் புறப்பட்டு ரதியின் வீட்டுக்கு சென்றனர். கௌரி மனமகிழ வரவேற்றாள். தாயாருக்கு உதவுவதாக சொல்லிவிட்டு சென்றவள் அனைத்து வேலைகளையும் அவளே செய்தாள். வந்தவர்களை சிறப்பு உபசரணையில் எந்த குறையும் வைக்காத ரவி சந்துருவை சங்கடப்படுத்தக்கூடாது என்பதிலும் கவனம் காட்டியது சண்முகராஜனுக்கு நன்றாகவே புரிந்தது. சந்துருவுக்கு எது கொடுத்தாலும் லட்சுமி மூலமாகவே சென்றது. தனக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை எண்ணி லட்சுமி மகிழ்ச்சி அடைந்தாள். மாலை அவர்கள் புறப்பட சிறிது நேரத்திற்கு முன் அருணாச்சலம் அவர்கள் வீட்டிற்கு முறை செய்வதாக சொல்லி ஒரு தட்டில் பூப்பழம் 1000 ரூபாய் வைத்து கொடுத்துவிட்டு 1 லட்சம் செலவு செய்தது போல பெருமை பேசி சென்றார். விருந்து உபசரங்கள் முடிந்து அனைவரும் வீடு திரும்பினர்.
மொட்டை மாடியில் இருந்த சந்துருவை சந்தித்தார் சண்முகராஜன். என்ன சந்துரு, என்ன பண்ற? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா என்றான். உன்கிட்ட பேசணுமே, பேசலாமா? என்னப்பா நீங்கள் பர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு என்றான். இத்தனை வருஷத்தில் இந்த பயணம் உனக்கு வித்தியாசமானதாக இருந்திருக்கும். ஏன்னா நினைத்து வந்தது ஒன்று, நடந்தது ஒன்று. சாலினியை உனக்கு முடிவு செய்து 3 மாதம், அவள் உன் கூட பழகினது 1 வாரம். எவ்வளவு நாளாக இருந்தாலும் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதன் பிறகு நடந்த எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நாம தான் வர வச்சுக்கணும். சாலினி அளவுக்கு படிப்பு, அழகு, வசதின்னு எல்லாமே கம்மியாக இருக்கலாம். ஆனால் புத்திசாலி பொண்ணு, சூழ்நிலைகளை புரிந்து நடந்துக்கிற ஒரு பொறுப்பான பொண்ணு, ஒரு நேர்மையான வாழ்க்கைக்கு தேவையான குணங்கள் அவகிட்ட இருக்கு. கடவுள் உனக்கு ஏற்ற பொண்ணு தான் கொடுத்துருக்காரு. அவள் தான் உன் மனைவி. இதை யாராலும் மாற்ற முடியாது என்றார். அப்பா, நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்றான். சமாளித்து என்னை நம்ப வைக்க முடியாது சந்துரு. எனக்கு ஒரு புது மாப்பிள்ளை எப்படி இருப்பான்னு கூடவா எனக்கு தெரியாது? நாளைக்கு 1 நாள் தான் இருக்குது. நாளை மறுநாள் நீ புறப்பட்டாகணும். அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆகும். உன் கூட நாங்கள் பிறந்ததுலேருந்தே இருக்கோம். எங்களுக்கே உன்னை பற்றி நினைவுகள் தான் இருக்கும். ஆனால் இருக்கிற 1 நாளை அவளுக்காக வாழு. அட்லீஸ்ட் அந்த சந்தோஷத்தையாவது அடுத்த 1 வருஷம் அந்த பொண்ணு நினச்சி பார்க்கக்கூடு. ஒன்று சொல்கிறேன் சந்துரு, அந்த பொண்ணு உன்னை வேணாம்னு சொன்னதுக்காக இந்த பொண்ணை கஷ்டப்படுத்துவது சரியில்லை. அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? இது உன் வாழ்க்கை, நீ தான் முடிவெடுக்கணும் என்று முடித்தவர் கீழே சென்றார். சந்துரு சற்று குழம்பினான். சிறிது நேரம் யோசித்தவன் தெளிவு பெற ஆரம்பித்தான். நான் பொண்ணுங்க கிட்ட பேசுகிற கேரக்டரே இல்லை. அப்படி இருக்க நான் எப்படி சண்டை போட்டு இருக்க முடியும்? அப்பா சொன்னது சரிதான். அன்னைக்கு சாலினி மேலே இருந்த வெறுப்பு தான் எனக்கு ரதி மேலே கோபம் வந்திருக்கு. நான் ஏமாந்ததுக்கு நான் கோபப்பட்டது அவன் மேல். பாவம், அவள் என்ன செய்வாள்? நாமளாவது இந்த பொண்ணைத்தான் கல்யாணம் செய்துக்க போகிறோம்னு தெரியாமல் தான் செய்து கொண்டோம். ஆனால் நான் தான் தெரிஞ்சு சம்மதிச்சு இருக்காங்க. அவள் மனசில் என் மேலே எந்த தவறான எண்ணமும் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்க நான் ஏன் அவளை ஒதுக்கி வைக்கணும்? மனம் மாறிய சந்துரு மனதார ரதியை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தான். கீழே இறங்கி சென்றவனுக்கு அனைவரும் படுத்து உறங்கி விட்டனர் என்பது புரிந்தது. தன் அறைக்கு சென்று அவன் ரதி படுத்து இருப்பதை கண்டு கட்டிலில் வந்து அமர்ந்தான். அவள் தன்னை திரும்பி பார்ப்பாள் என்று ஓரிரு நிமிடம் காத்திருந்தான். அவள் திரும்பி கூட படுக்கவில்லை. அவளிடம் பேச்சு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி தொண்டையை சரி செய்வது போல் சிறு சப்தம் எழுப்பினான். அசையவில்லை. மீண்டும் எழுப்பினான். அப்போதும் இல்லை. திரும்பி பார்த்தான். அப்போதும் அசையவில்லை. என்ன ஆச்சு என்று எண்ணி உண்மையிலே தூங்கிவிட்டாளா என்று பார்க்க அவள் அருகில் சென்று குனிந்து பார்த்தான். சற்றென்று திரும்பியவள் என்னவென்று கேட்டான். இதை சற்றும் எதிர்பார்க்காத சந்துரு சிறு அதிர்வு கண்டான். என்ன சொல்வது என்று தெரியாமல் அருகில் இருந்த டேபிளின் மீது தண்ணீர் பாட்டலை கொண்டு தண்ணீர் குடிக்க வந்ததாக சமாளிக்க அங்கிருந்த தண்ணீரை எடுத்து மேலும் கீழுமாக சிதறி குடித்துவிட்டு சென்றான். மீண்டும் திரும்பி படுத்து கொண்டவளை கண்டு சற்று ஆறுதல் அடைந்த அவன் கட்டிலில் அமர்ந்தான். மெல்ல தன் தலையில் அடித்து கொண்டான். என்ன நினச்சிருப்பா? இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட சரியாக பேசாமல் அவள் பக்கத்தில் போனால் கேவலமாக ஏதாவது யோசித்திருப்பாளோ? இதற்கு பேசாமல் எழுப்பியே பேசியிருக்கலாம். சந்துரு, இனி நைட் எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் பாவம், அவங்க வீட்டில் எல்லா வேலையும் அவளே செய்தாள். அதுதான் அசந்து தூங்கிட்டான். எதுவாக இருந்தாலும் பகலில் பேசிக்கலாம் என்று இழுத்து போர்த்தி கொண்டு படுத்துறங்கினான். காலையில் கண் விழித்தவன் ரதி குளித்துவிட்டு பாத்ரூமிலிருந்து வெளியேறுவதை கண்டு அழைத்தான். ரதி என்று. எதிர்பார்க்காதவளால் குழப்பத்துடன் திரும்பினான். ரதிதானே உன் பேரு என்றான். இல்லை, அது பாதி பேரு தான், முழு பேரு வேற. நல்லா பழகினவங்க தான் ஷார்ட் ஃபார்மில் ரதின்னு கூப்பிடுவாங்க என்றான். எங்கள் அம்மா உன்னை கூப்பிடும்போது கேட்டு இருக்கேன், அதுதான் எனக்கு தெரியும். சரி, இன்னைக்கு நாம் கொஞ்சம் வெளியே போகிறோம், 11 மணிக்கு ரெடியாயிரு என்று அவன் சொல்ல, எங்கே போகிறோம்? மாமா நைட்டு கூட எங்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்றான். அப்பா அம்மா வரலை, நாம் மட்டும்தான். நாமனா நீயும் நானும் மட்டும்தான். ஓ சரி, எங்கே போகிறோம்? ஏன் இப்போவே கேட்குற? எங்கே போகிறோம்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகலாம் தான். அம்மா ரதிதேவி, நீ நார்மலாகவே ரெடியாகு போதும். கிண்டலாய் கையெடுத்து வணங்கினான்.
என் பேரு ரதிதேவி இல்லை, ஐயோ என்று செல்ல சலிப்பு காட்டியவனிடம் சாரி செல்ல அலட்சியத்துடன் அவளும் சொல்லி சென்றார். காலை உணவு அருந்துகையில் தன் தந்தையிடம், அப்பா, நான் ரதியை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரேன்ப்பா என்றான். சூப்பர் சந்துரு, போயிட்டு வாங்க. அம்மா 3 மணிக்கு நீங்களும் ரெடியாக இருங்க, எல்லோரும் சினிமாவுக்கு போகலாம் என்றான். என்ன சந்துரு, நீ முதல் முறையாக உன் மனைவியை வெளியே கூட்டிட்டு போகிற, நாங்கள் எதுக்கு? அது மட்டும் இல்லாமல் நீ நாளைக்கு கிளம்புறதால மலைக்கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். வந்ததும் உனக்கு பேக்கிங் எல்லாம் வேற பண்ணணும். எங்களை எதிர்பார்க்காம நீங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு அப்படியே சினிமாவும் பார்த்துட்டு நைட்டு வாங்க. சந்துரு, நாளைக்கு நீ கொண்டு போக ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க என்றாள். சரிங்கம்மா என்றான். ரதியை புறப்படும்படி சொல்லிவிட்டு லட்சுமி சண்முகராஜனுடன் கோவிலுக்கு புறப்பட்டான். அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு தன் அறையில் வந்து புறப்பட தயாரானாள் ரதி. புடவையை கழட்டி விட்டு ஜாக்கெட்டை கழட்டியவளுக்கு தாலி தன் கழுத்தில் தூக்கலாக இருப்பதை கண்டாள். அதை முன்னுக்கு இழுக்க அது வரவில்லை. எதில் மாட்டிக்கொண்டு இருப்பதை உணர்ந்தவள் காலை பாத்ரூமில் உள்ளாடையின் பின் கொக்கி போடுகையில் திணறியது நினைவுக்கு வந்தது. அதை எடுக்க முற்படுகையில் பாத்ரூமிலிருந்து சந்துரு வெளிப்பட்டான். ஏதோ சங்கடத்தில் இருப்பதை உணர்ந்த அவன் அவள் கோலத்தை காணாமல் என்ன ஆச்சு என்றான். பதறிப்போன ரதி அருகில் இருந்த மெல்லிசை புடவை எடுத்து தன்னை மறைத்து கொண்டு தன் முதுகை மறைக்க திரும்ப அவளின் அழகு மறைமுகமாய் மணவாளனின் கண்களில் பட்டது. இதை சற்றும் எதிர்பார்க்காத சந்துரு சாரி என்று தலை குனிந்து கொண்டான். தாலி கயிறு மாட்டிக்கிச்சு என்றால் தயக்கமாக. எங்கே என்றான். என்னுடைய பிரா கொக்கியில, அது எப்படி மாற்றி இருக்குன்னு தெரியல, இழுத்தா ஏதாவது அருந்துருமோன்னு பயமா இருக்கு, ஏன்னா இது நூல் கயிறு இல்லையா என்றான். சரி, நான் அம்மாவை வர சொல்றேன் என்றான். அத்தையும் மாமாவும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க என்றான். அவனுள் எழுந்த கேள்வி படபடக்க ஆரம்பித்தது. நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணவா? ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு எடுத்து விடுறேன் என்றவன் கண்களை மூடிக்கொண்டு நெருங்க திரும்பி நின்றாள் ரதி. கயிறை தேடியவன் கைகளில் அவளது மெல்லிய ஸ்பரிசம் படபடப்பு அதிகரித்தது. சந்துருவின் சங்கடத்தை உணர்ந்த ரதி, கண்ணை திறந்தால்தான் எடுக்க முடியும் என்றான். கண்களை திறந்தவனுக்கு கைகள் உதற ஆரம்பித்தன. அவனின் கண்ணில் பட்ட அவளது வியர்வை துளிகள் அவன் தொண்டை தண்ணீரை உள்ளே தள்ளியது. பார்த்தவனுக்கு புரிந்தது அது வசமாக மாட்டிக்கொண்டிருப்பது. மெல்ல எடுத்து பார்த்தவனுக்கு அது வரவில்லை. ஓரிரு நிமிடம் போராடியவன் அதன் போக்கில் செல்ல அந்நூலை கொக்கியில் சிக்கி இருப்பதை உணர்ந்தான். வேறு வழியின்றி கொக்கியை கலட்ட பதறிய ரதி பெருமூச்சை இழுத்து பிடித்தான். அந்த சத்தம் அவன் செய்த வேலையை அவனுக்கு உணர்த்தியது. சாரி, வேறு வழி இல்லை, 1 செகண்ட் என்று வேகமாக எடுத்து விட்டவன் அதே வேகத்தில் கொக்கியையும் மாட்டிவிட்டான். ஓகே என்றான் பதட்டமாக. என்றதும் வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். அவன் வேகத்தில் இருந்த குழந்தைத்தனத்தை எண்ணி வெட்கப்பட்டு சிரித்தான். காலில் வந்து அமர்ந்த அவனுக்கு அவன் கண்ணை திறக்க மனமில்லை. சுகமான பதட்டத்தை கைவிடவும் விருப்பமில்லை. சிறிது நேரத்தில் வெளியே வந்தவன் நான் ரெடி என்றான். அவள் கட்டியிருந்த அந்த மெல்லிய சேலை இதற்கு முன் கண்ட காட்சியை நினைவூட்டியது. அவனுடைய அப்பா அம்மா கோவிலுக்கு சென்று திரும்பி வருகையில் வீட்டில் கதவு திறந்திருந்தது. என்னாச்சு, இவங்க இன்னுமா கிளம்பல என்று லட்சுமி கேட்டபடியே இருவரும் உள்ளே வந்தனர். சந்துரு முழங்கையை வாஷ்பேசனில் கழுவி கொண்டு வர ரதி துண்டை நீட்டியபடி நின்றிருந்தாள். சந்துரு, என்ன ஆச்சு? என்னடா கையில் அடிபட்டு இருக்கு என்று வேகமாக சென்று முதல் உதவி செய்தாள் லட்சுமி. சந்துரு ரதியை பார்க்க சண்முகராஜன் ரதியிடம் கேட்டார். ரதி, என்னம்மா ஆச்சு? வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டாரு மாமா. அச்சோ, உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்காமா? இல்லை மாமா, நான் இறங்கிட்டேன் தயங்கியபடி கூறினான். அவள் இறங்குறதுனால தான்ப்பா நானே கீழே விழுந்தேன் என்றான். ஏதாவது புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா? லட்சுமி வேகமாக கேட்டான். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் பேர் கும்பலாக இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கிட்ட போய் பார்த்தா ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாரு. ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டேன்.
அங்கே எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நமக்கு வேலை இல்லைன்னு திரும்பவும் 2 பேரும் வண்டியில் ஏறி ஒரு 10 செகண்டு தான் இருக்கும். வண்டியை வேகம் எடுக்கும்போது அவ சட்டுன்னு குதிச்சுட்டா. அச்சோச்சோ, எதுக்குமா? என்ன கேளுங்கப்பா. குதித்ததும் நான் வண்டி தடுமாறி கீழே விழுந்துட்டேன். அதை கூட கவனிக்காமல் கூட்டத்தில் இருந்த ஒருத்தரை அரைஞ்சிட்டு வந்தாள். நான் எப்போ எழுந்தேன் எப்போ விழுந்தேன்னு கூட கேட்காமல் வாங்க போகலாம்ன்றான். ஏமா ரதி, கூட்டத்தில் நிற்கும்போது அவன் உன்னை ஏதாவது என்றார். அப்பா, வண்டிக்கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருந்தா, கூட்டத்துக்கிட்ட வரவே இல்லை. ரதியை கேட்டாலும் வேகமாக சந்துரு பதிலளித்து கொண்டிருந்தான். ஏய் சும்மா இருடா, என்ன நடந்தது நீ சொல்லுமா என்றார். என்ன நடந்தால் என்னங்க, கீழே விழுந்திருக்கான், கையில் அடிபடுற அளவுக்கு. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் என்னன்னு கூட கேட்க மனசு இல்லையா? லட்சுமிக்கு கொஞ்சம் கோபம் தலை தூக்கியது. இரக்கமா அத்தை? இறக்கப்படுற அளவுக்கு எல்லாம் பெரிய அடி இல்லை. ஒரு ஆர்மி மேனுக்கு இதெல்லாம் சாதாரணம். இதுக்கே இவ்வளவு பயந்தா எப்படி அத்தை என்றாள் ரதி. எனக்கு அடிபட்டது கூட வலிக்கலை. இப்போ வரைக்கும் ஏன் அடிபட்டு இருக்குன்னு தெரியாமல் இருக்கேன் பாரு, அதுதான் வலிக்குது கிண்டலாய் கேட்டாள். என்னதான் ஆச்சு? எல்லாரும் கேட்குறமே சொல்லுமா என்றார் மாமனார். என்ன மாமா இது? எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது இல்லையா? ஒருத்தர் அடிபட்டு இருந்தா அவருக்கு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் பேர் போவாங்க, சிலர் வேடிக்கை பார்க்க போவாங்க. சின்ன பொண்ணு மாமா, 13-14 வயசு தான் இருக்கும். இவனுக்கு 40க்கு மேலே. கூட்ட நெரிசலில் சாக்காக கை வச்சுக்கிட்டு எப்படி மாமா என்னால் சும்மா இருக்க முடியும்? என் தங்கையோ இல்லை என்னோட ஸ்டூடெண்ட்டோ அங்கே இருந்திருந்தா நான் சும்மா இருப்பேனா? அவனை ஏன் அடிச்சேன்னு யாருக்குமே தெரியாது என்றான். எனக்கு இப்போதானே தெரியும் முணங்கினான் சந்துரு. ஆனால் அடி வாங்கினவனுக்கு தெரியும்ல, சரியான சண்டை கோழிப்பா. அது ஒன்றும் இல்லை மாமா, பட்ட காலிலே படுன்னு சொல்லுவாங்க. என்னோட நேரம் அவர் இருக்கும்போது தான் ஏதாவது பிரச்சனை என்னை தேடி வருது. நான் என்ன செய்கிறது? லட்சுமி சட்டென்று, என்னங்க நீங்கள் அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க என்று சண்முகராஜனை அனுப்பி வைத்தாள்.